நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூய ஆவியாரிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. சபையார் அமர்வோம். இந்த நாள் ஒரு விசேஷித்த ஒரு நல்ல நாள். எனவே உலகெங்கும் இருக்கிற தந்தையர்களை மகிழ்விக்கிற, தந்தையர்களை மதிக்கின்ற, தந்தையர்களை மகிழ்ச்சியாக்குகின்ற ஒரு தினமாக, தந்தையர் தினம் என்கிற ஒரு நாளாக இந்த நாள் உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. எனவே இந்த ஆலயத்திலும் அமர்ந்திருக்கிற அருமையான ஒவ்வொரு தந்தையருக்கும் திருச்சபையின் சபைகுரு என்கிற முறையிலும் இந்த திருச்சபையின் சார்பிலும் இனிய தந்தையர் தினம் தோத்திரங்களை, வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அருமையான அன்பு தாய்மார்கள், ஒருவேளை நீங்களும் கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் அவர்கள் பாதி என்றால் நீங்கள் மீதியே நீங்கள் தான். அதனால அவர்கள் மாத்திரம் இல்லை, கணவன் மனைவி இல்லாத குடும்பம் இல்லை, தாய் தந்தை இல்லாத வாழ்க்கையும் இல்லை. எனவே இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் கொண்டாடுவதில்லை. இந்த தந்தையர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜூன் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமையை இந்த தந்தையர் தினமாக இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் நாம் கொண்டாடப்பட்டு வருகிறது. சில நாட்கள் அந்த தேதியை வைத்து கொண்டாடுகிற பண்டிகை நாட்கள் பல நாட்கள் இருந்தாலும் இந்த தந்தையர் தினம் எனவே நமக்கு ஜூன் மாதத்தின் 3வது வாரமாய் இருப்பதால், அந்த ஞாயிற்றுக்கிழமையாய் இருப்பதால் அதில் எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த உலகில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு என்னவென்றால் நம்முடைய தாயும் தந்தையும் தான். எனவே உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன என்று உங்களிடத்தில் யார் கேட்டாலும் உங்கள் படிப்பையோ நீங்கள் பெற்றிருக்கிற உலக பிரகாரமான எந்த காரியத்தையும் இதுவரைக்கும் சொல்லி இருந்தீர்கள் என்றால் இனிமேல் நீங்கள் சொல்லப்படுவீர்கள் என் தாய் தந்தை தான். காரணம், வேதம் நமக்கு கற்றுத் தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மறைபொருள், நீ நன்றாய் இருப்பதற்கும் பூமியில் நெடுநாள் வாழ்வதற்கும் உன் தந்தையையும் உன் தாயையும் கனம் பண்ணுங்கள். 10 கட்டளையில் ஒரு கட்டளை. இந்த வசனத்தை நினைத்து பார்த்தாலே நமக்கு தெரியும். நீங்கள் நன்றாய் வாழ வேண்டுமா, ஆசீர்வாதத்தோடு ஜீவிக்க வேண்டுமா, நல்ல நிலையில் உயர வேண்டுமா, உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய முதல் காரியமே உங்கள் பெற்றோரை கனம் பண்ண பழகுங்கள். எனவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேதாகமத்திலே பல இறை செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். சந்தோஷம், சமாதானம், விசுவாசம், விடுதலை, இன்னும் பல. எனக்கு எப்போதுமே வேதத்தை எடுத்து படிக்கும் போது அன்றைய நாள் நிகழ்வோடு இந்த வேதம் பேசுகிறதா, இந்த கேள்வி எப்போதும் என்னுடைய வாழ்க்கையில், நான் எப்போதும் வேதத்தை படித்தாலும் அந்த காரியத்தை சற்று பொருத்தி பார்க்கிற ஒரு பழக்கம் சிறு வயதிலிருந்து எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. எனவே இன்றைக்கு இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதியும் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற இந்த தந்தையர் தினமும் எவ்வளவு வகையில் ஒத்து போகிறது, இந்த வேதம் எப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது என்பதை எனக்கு ஆண்டவர் கொடுத்த சிறு தரிசன வார்த்தையிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனவே இந்த வார்த்தைகளை சற்று பொருத்தி பாருங்கள். நியாயமாய் இருக்கும் என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், குறையாக இருக்கும் என்றால் என்னிடம் மாத்திரம் தெரிவியுங்கள். எனவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளின் அருளுரையின் வாக்கு தத்தமாய் எடுத்துக்கொண்ட வார்த்தை நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் மகனே, என் மகளே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாது. குடும்பத்தை வழிநடத்தவும் பாதுகாக்கவும் அன்பு செலுத்தவும் அரவணைக்கவும் தேவன் ஏற்படுத்திய உன்னத உறவுதான் இந்த தந்தை என்கிற ஒரு உறவு. தந்தை என்கிற உறவிற்கு இந்த காரியங்களை அவர்கள் வாழ்க்கையில் கொடுத்து அவர் நியமித்திருக்கிறார். பல இடங்களில் வேதாகமத்திலும் நீங்கள் பார்க்கலாம்,
ஆண்டவர் தன்னை பிதாவாகவும் தந்தையாகவும் அப்பாவாகவும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே போல பல இடங்களில் தாயின் குணத்தோடு தன்னுடைய அன்பையும் அரவணைப்பையும் பல இடங்களில் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே கணவன் மனைவி ஆண் பெண் என்கிற எண்ணத்தின் பெருமையோடு அல்ல, இருவரும் சமம் என்பதை ஆண்டவர் இந்த வேதாகமம் முழுவதிலும் அவர் சுட்டி காட்டி இருக்கிறார். எனவே எனக்கு அருமையான அன்பு திருச்சபையின் மக்களே, வேதாகமத்தில் சில வசனங்களோடு இந்த பகுதிக்குள் நாம் போகும்போது தாவீது மிக அழகாய் சொல்லுகிறார். 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில், சங்கீதம் 103 13ஆம் வசனத்தில், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லா வகையிலும் இரக்கத்தை காட்டுகிறார், காட்டிக் கொண்டும் இருக்கிறார். நீங்களும் நானும் அதை செய்கிறோம். நாம் கோபப்படுகிறோம், பிள்ளைகள் மீது பல்வேறு காரியங்களை மேற்கொண்டாலும் ஒரு தகப்பனும் தாயும் தன் பிள்ளை மீது இரக்கம் பாராட்டாத தந்தை தகப்பன் இல்லை. பிள்ளைகள் வேணாம் தகப்பன் தாயிடத்தில் இரக்கம் காட்டாமல் இருக்க, ஆனால் எந்த தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகள் மீது இரக்கம் பாராட்டாமல் இருப்பதில்லை. வேதமும் சொல்லுகிறது, உலகத்திற்குரிய தகப்பன் எப்படி இருக்கிறாரோ உன்னதத்தில் இருக்கிற நானும் அப்படியாக இருக்கிறேன். எனக்கு கிறிஸ்தவன் என்கிற அடையாளம், சாட்சியின் குடும்பம் என்கிற அடையாளம், இந்த சபையின் ஒரு அடையாளம் என்று என்னை தினந்தோறும் இந்த திருச்சபைக்கு முன்பாக, உலகத்திற்கு முன்பாக என்னை அடையாளப்படுத்துகிறவர் ஆண்டவருமாக இருக்கிறார். ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஒரு தகப்பன் 100 ஆசிரியர்களுக்கு சமம். இந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்று கேட்டால், நீங்கள் அநேக ஆசிரியர்களிடத்தில் கற்றிருப்பீர்கள். இங்கு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் யாராவது ஒரு ஆசிரியர் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பார். பெயர் தெரியாமல் இருக்கலாம், அவர்களுடைய விலாசம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் உங்களை ஒவ்வொருவரிடத்தில் கேட்டால், நான் படித்த இந்த வகுப்பில் ஒரு ஆசிரியர் இன்றைக்கும் எனக்கு நினைவில் இருக்கிறார் ஐயா. ஏன் ஒரு தகப்பன் 100 ஆசிரியர்களுக்கு சமம் என்றால், அவர்கள் படித்ததிலிருந்து சொல்லவில்லை, தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார்கள். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, என் மகனே மகளே உன் தகப்பனுடைய போதகத்தை கேள். வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை அல்லாதே. ஒரு குழந்தையின் முதல் ஹீரோ என்பது அவருடைய தகப்பன் தான். குடும்பத்தின் முதல் ஆசாரியன் என்பவனும் தகப்பன் தான். உயிரை கொடுப்பவர் மாத்திரமல்ல, இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டி, திசை காட்டி, உயர்த்துபவர், ஏணியாய் இருப்பவரும் தகப்பன் தான். இன்றைக்கும் நீங்க நல்லா கவனித்து பாருங்கள், ஒரு காலகட்டத்திற்கு மேலே ஆண்களுக்கு அதிகமாக ஆடையின் மீது, ஆபரணங்கள் மீது அதிகம் ஈர்ப்பு வருவதில்லை. பொதுவாக நான் சொல்லுவேன், நான் நிறைய சொல்லுவேன். அது என்னுடைய வாழ்க்கையிலும் எங்க அப்பாவுடைய வாழ்க்கையிலும் நான் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். இங்க இருக்கிற சில மனிதர்களும் நான் கவனிக்கிறேன், தங்களுடைய ஆடைகள் மீதும் தங்கள் அணிந்திருக்கிற அணிகலன்கள் மீதும் அதிகமாக அவர்கள் ஈர்ப்பு வருவதில்லை. அவர்களுடைய எண்ணமும் சிந்தனையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தன்னுடைய துணைவி, தன்னுடைய பிள்ளைகள் தன்னை காட்டிலும் மிக அழகாக ஆலயத்திலும் அல்ல எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். காரணம் கேட்டால், நான் வாழ்ந்து என்னையா பண்ண போறேன் இயல்பாக சொல்லுகிறவர். இனி எனக்கு என்னையா இருக்கிறது, என் பிள்ளைகள் வாழ, என் குடும்பம் நன்றாய் இருக்கு. எந்த மனிதனும் கெட்டவனாய் வாழ்கிறவன் கூட தன் பிள்ளையை குறித்து நல்லதா எண்ணுகிற ஒரு குணம் தகப்பனும் தாய் இடத்திலும் இருக்கிறது. எனக்கு அருமையான அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டு கொண்ட, பெற்றெடுத்திருக்கிற, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த உங்கள் பெற்றோர்கள் உங்கள் ஆசீர்வாதத்தின் விலை மதிக்க முடியாதவர்கள். காரணம், நீங்கள் பார்க்கிற இந்த சந்தோஷமும்
நீங்கள் பார்க்கிற இந்த ஆசீர்வாதமும் அவர்கள் வாழ்க்கையின் கடைசி நாட்களில் தான் கிடைத்தது. இன்றைக்கு நீங்க சாப்பிடுகிற சாப்பாடு இது வேண்டாம் அது வேணுங்கிறீங்கல்ல, அந்த மாதிரி சாய்ஸ் எல்லாம் பல வீட்டுல இல்ல. சாப்பாடு இருப்பதே பெருசா இருந்தது இங்க இருக்கிற பெரியவர்களுக்கு தெரியும். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த தகப்பன் என்கிற ஒரு ஸ்தானம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் மிகவும் விலையேற பெற்றது. அப்ப இன்றைக்கு இந்த தகப்பனுக்கும் இந்த வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத பகுதிக்கும் இருக்கிற ஒப்புமை என்ன? இன்னைக்கு நாம் புரிய நற்செய்தி பகுதிக்குள் போவோம். இந்த நாளிலும் ஒருவேளை இந்த பகுதிக்கு ஒத்து வருகிற ஒரு தலைப்பு இருக்க வேண்டும் என்றால், தொலைந்ததை தேடும் இருதயமாக ஆண்டவர் இருக்கிறார். தொலைந்ததை தேடும் இருதயம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல தந்தையினுடைய இதயம் என்பது, நல்ல கவனி, ஒரு நல்ல தந்தையினுடைய இருதயம் என்பது பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியில் அல்ல, எந்த நிலையிலும் என் மகன் என் மகள் இந்த உலகில் தொலைந்து விடக் கூடாது என்பதை எடுத்து காட்டுகிறதான் ஒரு நல்ல தந்தையின் குணம். நம்முடைய ஆண்டவரும் அப்படிப்பட்ட நிலையிலேயே இருக்கிறார். நீங்கள் மகிழ்ச்சியில் இவன் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற கர்த்தர் அல்ல. இந்த உலகத்தின் பாவத்தால், இந்த உலகத்தின் போதத்தால், இந்த உலகத்தின் சஞ்சலத்தால் நீ தொலைந்து விடக் கூடாது என்பதில் அவர் இன்றைக்கும் அவர் ஆசி உள்ளவராய் அரவணைப்பவராய் ஆண்டவர் இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போன அன்பையும் ஆசீர்வாதத்தையும் என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்திற்காக தன் குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி, உன் மீது இவ்வளவு அன்பாய் இருக்கிறேன் என்கிற ஒரு நல்ல குணத்தோடு ஆண்டவர் வெளிப்பட்டிருக்கிறார். அப்ப நல்ல தந்தை அல்லது தந்தையர் தினத்தில் 3 தந்தையர் குணத்தை இந்த வேத பகுதியிலிருந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதலாவது, தேடி தெரிந்து கொண்ட தந்தை. தேடி தெரிந்து கொண்ட தந்தை. அன்பின் பார்வையில் இது ஆசீர்வாதமானது, தேவையானது. இந்த உலகத்தில் 99 ஆடுகள் ஆசீர்வாதமாய் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும், ரட்சிக்கப்படாமல் உணராமல் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற உங்களையும் என்னையும் தேடித்தான் இன்றைக்கு நம்முடைய பிதாவாகிய தந்தை இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறார். உங்கள் மீதுதான் அவருடைய பார்வை இருக்கிறது. உங்களை தான் அவர் எடுத்து நடத்த ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தாயின் அன்பு என்பது அவருடைய கண்ணீரில் தெரியும். ஆனால் ஒரு தகப்பனின் அன்பு என்பது அவருடைய தியாகத்தில் தெரியும். அவருடைய தியாகத்தில் தெரியும். ஏற்கனவே நான் சொன்னதை போலதான், எதை குறித்தும் தனக்கு பெருமை சேர்த்துக் கொள்ளாமல் தன் குடும்பம் நன்றாய் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒரு ஆண் மகனுக்கு ஒரு குடும்பம் ஆன பிறகு, பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அவருக்குள்ளாய் அவை ஊற்றப்படுகிறது. யார் ஒருவன் அதை எண்ணுகிறாரோ, யார் ஒருவன் அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கிறாரோ, அவர்கள் வாழ்வில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நம்முடைய வாலிப பிரயாயத்தில், நம்முடைய கையின் வருமானத்தில் ஆண்கள் யாரையும் மதிக்க மாட்டார்கள். ஆண்கள் தங்கள் வருமானத்தின் மீது இருக்கிற அன்பையும் அந்த அதிகாரத்தையும் பெற்றுக்கொண்டு குடும்பத்திலும் துணை இடத்திலும் அதை காட்டுவார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தின் மீது அவர்களுடைய எண்ணமும் சிந்தையும் தன் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய வாழ்க்கையின் மீது தேட ஆரம்பிக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நம் தந்தை நம்மை தேடுவதை போல, எனக்கு அருமையான அன்பு சகோதரர்களே, உங்கள் வாழ்க்கையில் தேடி தெரிந்து கொள்ளுகிற வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை வாழ முற்படுங்கள்.
இன்னைக்கு அநேக குடும்பத்தில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அநேக காரியங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான படிப்பு, தேவையான எல்லா காரியத்தையும் ஒரு பையன் எண்ணுவதை விட ஒரு பெற்றோர் அதிகமாக எண்ணி எது பெஸ்ட், எது நல்லது, எது ஆசீர்வாதம் என்பதை ஒவ்வொரு சகோதரரும் தேடி தருகிறார்கள். ஆனால் எத்தனை பிள்ளைகள் வாழ்க்கையில இதை தேடி கொடுத்தது என் தந்தை என்கிற உணர்வில் இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறோம்? அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எதற்கு என்றால், நாளைக்கு சமூகத்தில் நீ அழக்கூடாது என்பதற்காக, உனக்காக அவர்கள் அழுது சொல்லுகிற வார்த்தை. தேடி தெரிந்து கொடுக்கிற தந்தை என்பவன் சும்மா இல்லை. அவங்க வேலை செய்கிற ஸ்தலத்துல, அவங்க பணியாற்றுகிற இடத்துல நீங்க கூட்டிட்டு போய் உங்கள் பிள்ளைகளை ஒரு நாள் வைத்து பாருங்க. உங்கள் தந்தைக்கு கிடைக்கிற மரியாதையும் அவமரியாதை நீ பாப்பா என்றால், உங்கள் அப்பாவுகை நீங்கள் எடுத்தறிந்து பேச நாவு வராது. அத்தனையும் மறந்து மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற உங்கள் பெற்றோர்கள் விலை மதிக்க முடியாதவர்கள். 99 ஆடு இருக்கிறது போதும் இல்ல, நீதான் எனக்கு முக்கியம், நீதான் எனக்கு முக்கியம், உன்னை நான் ஏற்றுக்கொண்டு வாழ வைப்பேன் என்பதுதான் தேடி தெரிந்த தந்தையின் முதல் குணம். இரண்டாவது, அந்த தந்தையின் குணம் என்ன? இரண்டாவது காரியம், தெரிந்து கொண்ட தந்தை மாத்திரமல்ல, உங்களை சுமக்க தெரிந்து கொண்ட தந்தையும் அவர்தான். உங்களை சுமக்கிறவரும் அவைதான். நீங்க நல்லா கவனித்து பாருங்க. இந்த வார்த்தைகளை பிதா ஒருபடி மேல இருக்கிறார், இன்னைக்கும் நாம இந்த காரியத்துல கீழே தான் இருக்கோம். சுமக்க தெரிந்த தந்தையினுடைய சுமையை உங்கள் வாழ்க்கையில் கேட்டு பாருங்கள். எனக்கு அன்பார்ந்த பெற்றோர்களே, பிள்ளைகள் இடத்தில் நாம் செய்கிற மிகப்பெரிய தவறுகள் என்னவென்றால், உங்கள் குடும்பத்தின் கஷ்டங்களை அநேக குடும்பத்தில் சொல்லாமல் வளர்க்கிறீர்கள். ஒரு 100 ரூபாயின் மதிப்பு இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. சுமக்கிறவர்களுக்கு தான் தெரியும் சுமையின் அருமையும் வேதனையும். கருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய ஆண்டவரை போல நம்மை சுமக்கிற ஆண்டவரையும் தகப்பனையும் எண்ணி பார்க்க மறக்க கூடாது. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே அவருடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இந்த உலகத்திலே பாரமான ஒரு காரியம் இருக்கும் என்றால், கடன் அல்ல, கண்ணீர் அல்ல, கஷ்டங்கள் அல்ல, உங்களுடைய என்னுடைய பாவங்களே. பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அது நிம்மதியை குலைத்துவிடும். பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நம் சரீரத்தை வேதனைப்படுத்தும். பாவம் நமக்குள் இருக்கும் என்றால் நம் ஆத்துமாவை கொஞ்சம் கொஞ்சம் கொள்ளும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். ஒரு அழகான வாக்கியம் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. A father's love is silent, but it echoes through a lifetime. ஒரு தகப்பனின் அன்பு அமைதியாய் இருக்கும், ஆனால் அவருடைய எதிரொலியும் கூக்குரலும் அவருடைய வார்த்தையும் பிள்ளைகள் வாழுகிற வாழ்நாள் வரைக்கும் கேட்கப்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த குடும்பத்தில் உங்கள் காரியங்களை சற்று சொல்ல பழகுங்கள். நீங்கள் சுமப்பது கடினம், நீங்கள் சுமப்பது பாரம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவரே, இந்த சுமையை எதுவரைக்கும் சுமக்கிறேனோ அது இடறி விழாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும். இடறி விழாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும். காணாமல் போன அந்த ஆட்டை கண்டுபிடித்தவுடன் அந்த சுமந்தவனுடைய சுமை பாரமாக இருந்திருக்கான். அவன் அழுத கண்ணீர் பாரமாக இருக்காது. என் அன்பு வாலிப பிள்ளைகளே,
இந்த கருமையான திருச்சபை மக்களே, உங்கள் பிள்ளைகளை குறித்து, அருமையான உங்கள் பெற்றோர் உங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த பாரங்களை எண்ணி பாருங்கள். நீங்கள் சம்பாதிக்கும் போது, நீங்கள் நல்ல நிலையில் வரும்போது, உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே காரியம், நீங்கள் அவரிடத்தில் அன்பாய் பேசுவதைத்தான். அன்பாய் பேசுவதை எழுந்திருக்கும் போது, இருக்கும் போது, வெளியூரில் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் அவர்களிடத்தில் எப்படி இருக்கிறீர்கள்? சாப்பிட்டீங்களா? அன்றைக்காக மாத்திரை போட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? கரிசனை தான் இன்றைக்கு சுமக்கிற மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் இதை ஒன்றுதான். உலகத்திற்குரிய தகப்பன் சுமப்பது சில காலம். முதலாவது காரியம், நம்மளை தேடி தெரிந்த தந்தை. இரண்டாவது, சுமக்க தெரிந்த தந்தை. நிறைவாக சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற தந்தை. அன்பார்ந்த அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையின் சந்தோஷத்தை தன் சந்தோஷமாய் எண்ணுகிற ஒரே காரியம் இருக்கும் என்றால் உங்கள் பெற்றோர் மாத்திரமே. நீ சந்தோஷப்படுவதை தன் சந்தோஷமாய் எண்ணுகிற உன்னத குணம் இருக்கும் என்றால் உங்கள் பெற்றோர் மாத்திரமே. நீங்கள் கவலையில் இருந்தால் கண்ணீர் வடிப்பது உங்கள் பெற்றோர் மாத்திரம். உங்களை குறித்து சொல்லும் போது இன்றைக்கும் சில பெற்றோர்கள் மிகுந்த துக்கத்தோடு வரும். என்னையா உங்களுடைய பிரச்சனை என்று கேட்கும் போது, என் மகள் என் மகன் என்று சொல்லும் போது தண்ணீர் தாரை தாரைய வடிக்கும். காரணம் என்ன? உங்கள் மீது அவர்கள் வைத்திருக்கிற அன்பு அளவு கடந்த. ஆண்டவரும் அப்படி உங்களை கண்டுபிடித்தவுடன், மனம் மாறியவுடன் அனைத்து ஆசீர்வதிப்பதை போல இந்த பகுதியிலும் நான் பார்த்தேன். சந்தோஷப்படுகிற தந்தை, அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தந்தையும் உங்கள் மீது கரிசனையும் அக்கறையும் அவர்கள் செலுத்தி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தாயின் போதகத்தை, தந்தையின் காரியங்களை எடுத்தறிந்து வாழுகிற வாழ்க்கையில் நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஆசீர்வாதத்தை காணவே முடியும். பைபிளை எவ்வளவு படித்தாலும் சரி, நீ நெடுங்காலில் பல நேரம் ஜெபித்தாலும் சரி, உயிருள்ள உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணாத, மதிக்காத, அவர்களுக்குரிய காரியத்தை செய்யாத எந்த மனுஷனும் ஊழியக்காரன் உலகத்தில் நிலைத்திருக்கவும் முடியாது, நீடித்திருக்கவும் முடியாது. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பெற்றோர் காரியங்களை கற்றுக் கொள்ளுங்கள். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தந்தைக்கு இருக்கிற குணம் உலகத்தின் காரியங்களை கற்றுக் கொடுப்பதில் சந்தோஷம் வேண்டாம். உங்க பிள்ளைகளை குறித்து கேட்கிற ஒரு வார்த்தை இருக்குன்னா, இந்த ஒன்றுதான் பெற்றோர் நினைக்கிறது. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேட்பதை விட எனக்கு அதிக சந்தோஷம். இவ்வளவு உயர்ந்திருக்கார், அவ்வளவு உயர்ந்திருக்கார் இல்ல, இன்னைக்கும் உங்க பிள்ளை ஒழுக்கமா இருக்கையா, இன்னைக்கும் உங்க பிள்ளைகள் நன்றா ஜெபிக்கிறார்கள், பைபிளை படிக்கிற. இதுதான் பெற்றோர் நாம் பெற்றுக் கொள்ளுகிற ஆசீர்வாதம். கடினமாய் இருக்கும் என்று, கஷ்டமாய் இருக்கும் என்று, ஆனால் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இதை விதைப்பீர்கள் என்றால், நீங்கள் காலம் கடந்த பின்னும் நான் முன்னே சொன்னதை போல உங்கள் எதிரொலியும் கூக்குரலும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒழித்துக் கொண்டே இருக்கும். எனவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தகப்பன் தண்டிப்பதை விட்டுவிட்டு தட்டி கொடுத்து வளர முற்படுங்கள். கவலையின்றி வளர்ப்பதை விட கஷ்டத்தை சொல்லி வளருங்கள். பெருமை கொள்வதை விட வாழ்க்கை யதார்த்தத்தை கற்றுக் கொடுங்கள். எப்படியாவது உயர வேண்டும் என்று அல்ல, எதிலும் உண்மையாக இருங்கள் என்று கற்றுக் கொடுங்கள். அப்படி நாம் நம் பிள்ளைகளை வளர்க்கும் போது நாளைக்கு யாரோ அல்ல, நம் பிள்ளைகளே நம்மை சாட்சியாக சொல்லுவார்கள், என் தந்தை நல்லவர், என் தந்தை உயர்ந்தவர். அந்த எண்ணத்தோடு இந்த நாளை எண்ணி பார்ப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக.